அயோத்தி அழைத்துச் செல்வதாக கூறி மதுரையில் 100க்கும் அதிகமானோரிடம் போலி விமான டிக்கெட்டுகளை கொடுத்து மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மதுரையிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் அயோத்தி செல்வதற்காக 106 பயணிகளிடம் தலா 29,000 ரூபாயை வசூலித்துள்ளனர். இதனையடுத்து 106 பேரும் அயோத்தி செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த டிக்கெட் போலி என அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட சேலம் ஜேபி டிராவல்ஸ் மேலாளர் ராஜா பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற 18ஆம் தேதி 106 பேரையும் அயோத்தி அழைத்துச் செல்வதாக கூறியதை அடுத்து பயணிகள் சமாதானம் அடைந்தனர். இதுகுறித்து டிராவல்ஸ் மேலாளர் ராஜாவிடம் கேட்டபோது வேறு ஒரு நபரிடம் டிக்கெட் முன்பதிவு செய்ய சொன்னதாகவும் அவர் போலியான டிக்கெட்டுகளை கொடுத்து மோசடி செய்துவிட்டதாகவும் கூறினார். விமான அதிகாரிகள் ஃபேக்குன்ட்டாங்க. அவங்க டிக்கெட் வந்து ஒரே வாரத்துக்குள்ள ஃபேக்குன்ட்டாங்க. பார்த்தோன்னே ஃபேக், இது அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஃபேக்கு. நீங்கள் யார் போட்டாங்களோ அவங்கள போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. இது ராஜா அப்படின்றது எங்களுக்கு மெயின். அவர் தான் பணம் வாங்கினது. அவருக்கு அவங்க ஓனர் இருக்கிறாரு. அவங்க ஓனர் வந்து அவங்க ஓனருக்கு இன்னொருத்தர் தெரிஞ்சவங்க மூலியமா அந்த டிக்கெட் எடுத்துருக்குது. அந்த டிக்கெட் கொடுத்தவொன்னே டிக்கெட் எடுக்க மாட்டேன்றான், அவங்க ஓனரும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான்.